5 உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால, மீன ராசியில இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என் மேல தப்பு இருக்காது. ஆனா, உங்கள டென்ஷன் படுத்துறதுக்கு, உங்கள குறை சொல்றதுக்கு எப்படியாவது குத்தி கிழிச்சிரணும். அதுக்காக என்ன செய்வாங்க, குதிரை மேல ஏறிட்டு வர மாரி ஃப்ளைட் புடிச்சு கூட ஏறி வருவாங்க. சொன்னாலும் சொல்ல முடியாது. ஏன்னா, இந்த கிரக சேர்க்கை அப்படி இருக்கு. அதனால மனச ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். கோவப்படாதீங்க. எல்லா விஷயத்தையும் பொறுமையா செய்யுங்க. நிறுத்தி நிதானமா யோசிச்சு செய்யுங்க. நீங்க உங்களை ஒருத்தர் டென்ஷன் படுத்துறான்னா, உசார், உசார், உசார்ன்னு மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கணும். ஓகேங்களா? என்ன மந்திரம் சொல்றீங்களோ இல்லையோ, ஆனா இந்த வடிவேல் காமெடிய நெனச்சுக்கங்க. உசார் ஐயா உசாருங்கிற மாரி, இவன் நம்மளைய கோவப்படுத்துறதுக்கு வந்திருக்கான். நம்ம உசாரா இருந்துக்கணும் அப்படின்னு. பொதுவாவே மீன ராசிக்காரங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையிலும் போய் சிக்க மாட்டாங்க. அப்படி சிக்குனாலும், அந்த இதில எப்படி மாட்டிக்காம வெளியில வரதுங்கிறது தெரியும் இயற்கையாவே. அதே மாரி இருந்துக்கங்க. எதுலயுமே வந்து தாமரை இலை தண்ணீர் போல இருந்துக்கங்க. அதான் நல்லது. இந்த காலகட்டத்தில உங்களுக்கு உத்தியோகத்திலயா இருந்தாலும் சரி, பிசினஸ்லயா இருந்தாலும் சரி கொஞ்சம் டென்ஷன்கள் இருக்கும். ஆனா முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. நான் சொன்னேன்ல டென்ஷன் படுத்துறதுன்னு. அது வெளியிலேருந்து தான் வரணும்னு அவசியம் இல்ல. உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இருப்பாங்க. சொல்ல முடியாது. ஸோ, அதனால இந்த ஒரு மாசம் வந்து நிறுத்தி நிதானமா இருங்க. இது ஏன் சொல்றேன்னா, கோவப்பட்டா உங்களுக்கு தான்